தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி, தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்தாலும் மறைந்த தலைவர்களின் உருவ சிலைகளை மறைக்க தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மறைந்த தலைவர்களின் சிலைகளை மறைக்க தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கும் தேர்தல் ஆணையம் இந்த அறிவுறுத்தலை வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருந்தாலும் மறைந்த தலைவர்களின் சிலைகளை மறைக்க தேவையில்லை என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைகிறார். வணக்கம் ராம்குமார், இந்த அறிவுறுத்தல் தொடர்பான கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது. இதற்காக நேற்று முன்தினம் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் 234 தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில அனைத்து தொகுதிகளிலும் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள் மற்றும் சிலைகள் உள்ளிட்டவைகளும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஒவ்வொரு இடத்திலும் மறைத்து வருகிறார்கள். சுவர் விளம்பரங்கள் உள்ளிட்ட இந்த நிலையில நேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில அனைத்து கட்சி கூட்டம் என்பது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த தலைமை கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளின் மறைந்த தலைவர்களின் சிலைகளை தேர்தல் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மறைத்து வருவதாகவும் இதனை மறைக்கக்கூடாது என வலியுறுத்தினர். இந்த நிலையில இந்த கூட்டத்தின் முடிவில் அடிப்படையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருக்கு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய பகுதிகளில் மறைந்த தலைவர்களோட சிலைகளை மறைக்கக்கூடாது என அறிவித்திருக்கிறார். இதனால் ஏற்கனவே மறைக்கப்பட்டிருக்கிற அரசியல் கட்சி மறைந்த தலைவர்களோட சிலைகளை மறைக்கக்கூடாது, அப்புறப்படுத்தக்கூடாது என தெரிவித்திருக்கிறார்கள். அதுபோல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் சுவர் விளம்பரங்கள் மற்றும் கட்சி பேனர்கள் உள்ளிட்டவைகள் மட்டும்தான் அகற்றப்பட வேண்டும். மறைந்த தலைவர்களோட சிலைகளை மறைக்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் மறைந்த தலைவர்களோட சிலைகளை எடுக்க அறிவித்திருக்கிறார்கள். நிலையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய தலைவர்களோட சிலைகள் மறைக்கப்பட்டதை அகற்ற அறிவுறுத்தியிருக்கிறார். இது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த அறிவுறுத்தல் சுற்றறிக்கையாக அனுப்பப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தற்போது புதிதாக வெளியிட்டிருக்கும் அறிவுறுத்தல் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி ராம்குமார்.